பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு அழகான வசனம். நியாயம், அவர் வழிகள் எல்லாம் என்னவா? நியாயம். அவருடைய வழியே அதாங்க. யாரையாவது ஒரு குறிப்பிட்ட மனிதனை நினைக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு ஞாபகம் வரும். எக்ஸ்னு ஒரு மனுஷனை எடுத்துக்கோமே, அந்த மனுஷனை நினைக்கும் போது அவருக்கு போய் சொல்லுவார்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைக்கும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறதாம்? அவருடைய வழிகளெல்லாம் நியாயம். அவருடைய வழிகளில் எல்லாம் நியாயம்தான், நியாயம் மட்டும்தான் காணப்படுகிறது. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, பேர் உண்டு. என்ன பெயர்? அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். இன்னைக்கு இந்த புது நாமத்தை நாமும் கூட அறிஞ்சு கொண்டிருக்கோம்ல. அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். சந்தோஷமா இருக்கா பிரியமானவர்களே? கடந்த நாட்கள்ல ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு எதிரா அவங்களுடைய சகோதரன் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காராம். அவர் நிறைய பணம் எல்லாம் கொடுத்து சென்னையில இருந்து ஒரு பிரபலமான வக்கீலை கொண்டு வருகிறாராம். ஒரு நேரம் வாதாடுறதுக்கு 5 லட்சம் ரூபாயாம். அவ்வளவு பெரிய பிரபலம். அவரை கொண்டு வருகிறாராம். ஆனா சகோதரி சொன்னாங்க, எங்களுக்கு கவலையே இல்லை. 60 பேஜஸ்ல 60 பக்கங்கள் எங்களுக்கு எதிராய் குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என் தேவன் எனக்காக வழக்காடுவார். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அதான் அவர் பேரு. அவருடைய வழி என்னதான்? நியாயம்தான் அவருடைய வழி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோமே. மோசே இவ்வளவு அழகா பாடுறார் பார்த்தீங்களா? இது மோசேயின் பாட்டு. பிரியமானவர்களே, ஆதலால் நியாயம் தன்னுடைய வழியாய் கொண்டிருக்கிற அந்த தெய்வம் உங்களுக்கு நீதி செய்வாரா? நியாயம் செய்வாரா? நம்ம நம்பிக்கையோட காத்திருப்போம். கேஸ்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். தீமையான வழக்குகளை புரட்டி போடுவார். தீமைக்கும் பொய்க்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஏன்னா அவருடைய வழி நியாயமான வழி. அது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் காண்பிப்பார். நம்புவோமா பிரியமானவர்களே? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகர் நீர், ஆவியான அன்பு தெய்வம். உம்முடைய வழிகளெல்லாம் நியாயம் வெளிப்படும். நீர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அப்படிங்கிற பெயர், அழகான பெயரை உடையவர். தெய்வமே, உங்ககிட்ட எங்க கேஸெல்லாம் நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த நாட்கள்ல வெற்றியை எங்களுக்கு காண்பிக்க போறீங்கப்பா. எங்களுக்கு நீதி செய்ய போறீங்க. நீதியும் நியாயத்தையும் நாங்க பார்த்து உங்களை மகிமைப்படுத்த போகிறோம். இது சத்தியமான உண்மை. தெய்வமே, உம்முடைய கரத்தில் எங்களுடைய கேஸை ஒப்பு கொடுக்கிறோம். வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.